ஏண்டா ஏண்டா பசிக்குதா பசிக்குதா தங்கம் எந்த வீதியிலேருந்து வந்திருக்க நீ? இங்கே பாரு, எந்த வீதியிலேருந்து வந்திருக்க? பதில் சொல்லு. டேய், எங்கள் வீட்லேயே இருந்துக்கிறியா? சரி, அங்கே எங்கே வர? இங்கே வா தங்கம், எங்கே வர? வேணுமா? மம்மு வேணுமா? வண்டி மேலே எதுக்கு ஏறிக்க? இறங்கி வா. அம்மா இங்கே வச்சிருக்க, வா. இறங்கி வா. பயமில்லாமல் வந்திருக்கியடா தம்பியே. 3 வீதி தாண்டி வந்திருக்கானுங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டு குட்டீஸுகளோட இருந்துக்கிறன்னு சொல்லுவான். பாருங்களேன், சாப்பிட்டோன்னையும் படுத்துக்குவான். நல்ல சரியான பசியோடு வந்திருக்கான். பேரும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த டைம் ஆனால் வந்துடுறான். கரெக்டாக 10 மணி ஆனால் நம்ம வீட்டுக்கு தான் வர்றான். நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுங்க, எனக்கு பசிக்குதுன்னு உரிமையோடையே கேட்குறான். தங்கப்புள்ள தங்கம், சாப்பிட்டு முடிச்சோன்னே பேசுவான் பாருங்க, நல்லா பேசுவான். நாம் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் ஆன்சர் கரெக்டாக கொடுப்பாரு சாரு. ஏனுங்க சாரு? 3 வீதி தாண்டி வராரு. அவங்க வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாரம்மா, நம்ம வீட்டுக்கே தான் வராரு. காரணமெல்லாம் இருக்குங்க. அம்மா பார்க்கறதுக்காக தான் வர்றது சாரு. ஏந்தாங்க, அப்படி தானே? சரி சாப்பிட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா இங்கே சச்சின், ரோசி எல்லாம் இருக்கிறாங்க. உங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? சாப்பிட்டியதங்க? சாப்பிட்டியாடா? ஓகே. என்ன இங்கே இருக்கலான்னு ஐடியா பண்ணுறியா? டேய் சின்ன பையா, இங்கே இருக்கலான்னு ஐடியா பண்ணுறியாடா? இங்கே இருந்துக்கிறியா? உங்கள் வீட்டுக்கு போகலையா நீ? பாருங்க, அவன் போகலின்னு இங்கேயே தான் இருப்பான். போகலையே நீ? கதவு திறந்து தாண்டா இருக்கு, பாரு. போகலையே நீ? இங்கே இருந்துக்கிறியா? எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறியா? போகலையே வீட்டுக்கு? சரி சாமி. ஆனால் இவனுக்கு ஏற்றுக்க மாட்டானுங்க. ஏற்றுக்க மாட்டானு விடிமையில் உன்னைய. நீ வா, இந்த டைமுக்கு வா. சரியா? இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். நீ சாப்பிட்டு கிளம்பிடுதங்க. என்னை பாரு, சாப்பிட்டுட்டு கிளம்பிடு. போ. பாய். நாளைக்கு வா. சரியா?